நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு. அதாவது சென்னையில இருக்க கோப்பேட்ல இருக்கிற ஈகோ பார்க். தாத்தா வேற தத்துறாரு, போட்டிங் போங்க, ஏறி போங்க, மழை வருது, மழை வர மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமா போட்டிங் போங்கன்றாரு. வந்தீங்கன்னா போட்டோ ஷூட்டு, அப்புறமேட்டு அந்த வெட்டிங் ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபி எல்லாம் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆளுக்கு போயிட்டான். எப்ப பார்த்தாலும் அந்த வியூ தான் பாத்துவாங்க. போட்டிங் போறாங்க பாருங்க. போட்டிங் சரியான சம்பவம் நடந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், பசிக்குது சொல்லிட்டு ஒரு கடையில சாப்பிட வாங்கிருந்தோம். இவனுங்க வரேன்னு சொல்லிட்டு எப்போ வரானு 1/2 hour வரேன். நானு 1 hour ஆக்கிட்டாங்க. 1 hour மேலே ஆயிடுச்சு. உட்காந்து இவரு கிளம்புறாரு, பொண்ணு கூட கிளம்பிட்டு இவரு இவ்வளவு நாள கிளம்பிடுற 1.5 மணி நேரம். அது இல்ல கதை, மெயின் மேட்டர்னா நாங்க வந்து ஒரு கடையில வந்து வாங்கி சாப்பிட்டோம். பசி வரத்துக்குள்ள பசி. அப்ப வந்து நான் இந்த பக்கம் இருந்தேன், கிரி வந்து அந்த பக்கம் இருந்தேன். கடை ஒரு கடைக்கு சைடு உடனே கலக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டி அந்த பையனை பாருங்க, சிரிச்சு பேசிருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், ஏன்டாஜி கொடை அங்க இருக்குடா, கொடையை பேக்ல வச்சு கொடா சொன்னேன். அந்த கொடை வந்து சரி இந்த மாதிரி அது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சிருந்தேன். வாங்கிட்டு வர பார்த்தா கொடையை காணும். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எங்க தாத்தா காலத்து கொடைடா, எங்க வீட்டுல பாரம்பரிய சொத்து. அதை விட்டுட்டு போனா உங்க வீட்டுல அடிப்பாங்க நேரம் சொல்றாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொடையை வந்துட்டு காட்டும் போது பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. அது அந்த மாதிரி கொடை நீங்க பார்த்தாலே தெரியாது, ஒரு ஆன்டிக் பீஸ் அந்த மாதிரியான கொடை. அந்த மாதிரி கொடை கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து யூஸ் பண்ற கொடை மாதிரி இருக்காது. அது வந்து சாப்பிட போனோம், சாப்பிட போயிட்டு வந்து பார்த்தா அந்த கொடைய காலம். கொடைய காலம் தேடி நிக்கிறேன், காமெடி பண்ணிருக்கிறேன். அந்த ஒரு அக்கா வந்து உட்காந்துக்குது. அது மேல எப்படி சொல்ல முடியும், அக்கா கொஞ்சம் ஏந்திருக்கேன், கீழே கொடை பாவன்னு சொல்ல முடியுமா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம். அது மாதிரி நானும் முழிச்சிருக்கிறோம். ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன பசங்க நம்மளே பார்த்துக்கிறாங்க. நான் கொடைக்கோசம் வெயிட் பண்ணுறேன். கொடை எங்க போச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்து இருந்தாங்க, அவங்களும் பாத்துட்டே இருந்தாங்க. என்ன இங்க சுத்தி நிக்கிறானுங்க, இங்க சுத்தி நிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடைக்காரங்க அவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வந்து கேமராமேன் என்னன்னா, அவர் வேகமா நடக்காம எங்களை ஸ்லோவா நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் பேக் வச்சு நடக்கிறது. அவர் வந்து முன்னாடி பார்த்து அந்த அளவு வந்து ஒழுங்கா நடக்காது, இதுல பின்னாடி வேற பார்த்து நடக்காது. கை வேற அவருக்கு அந்த கார்த்தி படத்துல சர்தார் நடுவம் பாருங்க, கிடு 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 கிடுன்னு அந்த மாதிரி வேற நடுவு. ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரி தாங்க. சோ அதுதான் கொடையை அங்க வச்சோம். கொடையை வச்சு கொடையை காணோம். கொடையை தேடி தேடி பார்த்தோம், கொடை கடைசி வரைக்கும் கிடைக்கல. கரெக்டா ட்ரெயின் வர டைம்ல அந்த அக்கா அந்த மாதிரி என்ன கொடையை தேடுறியா, எனக்கு தெரியும் நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ விட்டு போயிடுவீங்கன்னு, அதான் நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருந்தது. அண்ணாவே வித்தியாசமா கூப்பிடுறியா? அண்ணா வேற எதுக்கும் வந்துட்டு போறாரு. இந்த தம்பி என்ன ஏரியான்னு இப்ப கார் சித்திர போடுறா போடுறா, கார் ஒரு ஏரியாண்டா. என்னதுன்னா இது என்னதுனாவா? ஃபுல்லா இது ஃபுல்லா எப்படின்னா, இந்த உள்ள வந்து இங்க போட்டிங் இருக்கு, வேற அக்வாரியம், பார்க் மாதிரி இருக்கு, சின்ன பசங்க விளையாடுற ஏரி, சுரங்கப்பாதை, ஆகாயத்துல இருக்கிற அக்வாரியம். இங்க ஃபுல்லா மீன் தான் இருக்கு. மீன், சின்ன மீன். அக்வாரியத்துக்குள்ள மீன் தாங்க இருக்கும், வேற என்ன நீங்க எதிர்பார்த்து நீங்க பாருங்க, இந்த மீன் பார்க்க கிரி மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ உள்ள வந்தீங்கன்னா அக்வாரியம் உள்ள ஒன்று இருக்கு. உள்ள அக்வாரியம் 50 rupees ஃபீஸ் உள்ள ஒன்று இருக்கு. ஸோ இது பெரிய டேங்க்கு. பெரிய டேங்க்ல பெரிய மீன் இருக்கு. இந்த மாதிரி தான் இல்ல, இந்த மாதிரி கண்ட்ரோல் அவங்க பெரிய டேங்க்ல பெரிய மீன் தூண்டில் போட்டு அங்க போய் இது போல இங்கே போச்சுனால ஈஸியா. ஸோ அவங்க உட்காந்துருக்காங்க 2 பேரும். அவங்க வந்து எதில் அடிப்பாங்கன்னு தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா அதேதான் பெரிய கோல்டன் ஃபிஷ். இதெல்லாம் போட்டு வஞ்சரம் வறுத்து சாப்பிட்டா மஜாவா இருக்காது. வறுத்துக்குள்ள வச்சிருக்கும் போது அதை வறுத்து சாப்பிடலாம். எனக்குலாம் என்ன மூலன்னு எனக்கு தெரியல. இது வந்து குண்டுமாலி. குண்டுமாலி அங்க வந்துட்டு ஏதோ அப்போ ஒரு அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அதோட குழந்தைங்க இதோ இருக்கு. ஆமாங்க, அது கிராஸா பிறந்தவன் இங்க இருக்காங்க. இது வந்து அது கிராஸா பிறந்தவன். ஸோ இந்த ஃபிஷ் வந்து நிறையவே சின்ன வயசுலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர் ஃபிஷ் வாங்கி சண்டை வரதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி பலூன் ஃபிஷ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். பலூன் மாதிரி இது பலூன் மாதிரிதான். பலூன் மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய பேருக்கு
ஞாபகம் வரும். மீன் டேங்கர்ல வாங்கி வீட்டுல சண்டை போட்டு அப்பா கிட்ட பேசி அதுதாங்க அவன் வேஸ்ட். அவன் மீன் வாங்கலாம் மாட்டான், அவன் ஸ்ட்ரைட்டா போயிடுவான், வேற எங்கேயாவது போயிட்டு வேற ஏதாவது வாங்கி வேற ஏதாவது சாப்பிட்டுப்பான். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் வந்து உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷ் மெமரியை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன மாதிரி மீன்லாம் வாங்கி ஆஹா இதெல்லாம் காட்டுங்க, மாண்டேஜ் ஷாட் காட்டுங்க. கோல்டன் ஃபிஷ் எல்லாம் இவ்வளவு பெருசா நான் பார்த்தது இல்ல. இங்க தான் வந்து நான் கோல்டன் ஃபிஷ் இவ்வளவு பெருசா பார்த்தேன். மயிலாடுதுறை ஊர் நாட்டம் தான் சும்மாவா? தண்ணி இருக்காதுல்ல மயிலாடுதுறையில? ஏய் தம்பி, காவேரி ஆறு ஊருப்பா. காவேரி ஆறு மயிலாடுதுறை எங்க பெரிய ஊர் தெரியுமா? ஆறு தெரியுமா? சென்னைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மயிலாடுதுறைனா என்னன்னு தெரியுமா? சென்னை வந்துறியா? மயிலாடுதுறை சென்னை தான். இங்க சென்னையில வந்து பார்த்தனா மெரினா கடற்கரையில இருந்து பெசநகர் கடற்கரை வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் பூம்புகார்ல இருந்து காரைக்கால் வரைக்கும் இருக்கு. சென்னை தாங்க, சென்னை தான். வாழ வைக்கும் நாடு சென்னை. அதனால வச்சுக்கோங்க, வந்தவன் எல்லாரையும் வாழ வைக்கிற ஊரு எங்க மயிலாடுதுறை. ஸோ இந்த இடத்துல வரதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 rupees. போதும், எவ்வளவு பாருங்க. அதனால பேட்டர்னோட இருக்குங்க பாக்கிறதுக்கு. அது ஒன்றும் இல்லை, லேடிஸ் போற லெகின்ஸ் அந்த டிசைன்ல இருக்கிறதுனால அவன் அதை பார்த்து நின்றுக்கிறான். இப்பெல்லாம் இல்லை, யாரும் ஒன்றும் இல்லை. அங்க ஒரு பால் பச்சை கலர்ல, பால் பச்சை கலர், நல்லா ரேடியன்ட் மீனா இருக்கு. ஸோ இன்னும் அந்த இருட்டா இருந்தாங்க சூப்பரா தெரியும். இந்த மீன் ஐடி எதுக்கு வச்சிருக்காங்க? ஏங்க ஏதோ கிட்ட பாருங்க, இந்த மீன் தாங்க. இதுடா மீன் இருக்குது, எங்கடா மீன் இருக்கு? இதோ இது பண்றா, மது இது பண்றா. ஏய் அது எலடா, இறையா அது? அது எலடா, இறையா மீன் மாதிரி மேல இருக்குது. அது எலடா, இலைய பார்த்து மீனுங்க. எப்போ என்னடா இது நான் டிஸ்கவரி சேனல்ல பாத்துருக்கேன். எடுத்து சொருகுவாங்க. ஏங்க இது டிஸ்கவரி சேனல்ல வராது, நேஷனல் ஜியோகிராஃபில வருது. பாருங்க, யாரோ மீனை குடிச்சிட்டு அங்கே போட்டு தலைய மேலே போட்டு வச்சுட்டான். மேலே வரங்க. ஸோ இங்க வந்து பெரிய ஃபிஷ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது வந்து என்னன்னா இந்த ஃபிஷ்ஷஸோட இமேஜ், அந்த என்ன ஃபிஷ் என்ன ரகம் அந்த இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இதுதான்டா சின்ன வயசு மெமரினாலே இதுதான். அந்த டேங்க் கிளீனர் எங்க அப்பா கிட்ட போடாத சண்டையில தெரியுமா, ஒரு டேங்க் வாங்கி அது கிளீனர் வாங்கினா அது வளர்க்கறதுக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷத்துல அதோட பாதி ஆயில் 1/2 வருஷம். ஏன் சொல்லு, அது எடுத்து பார்ப்போம். வளர்ந்துருச்சா மீன் வளர்ந்துருச்சா பார்த்து பாதி மீன் செத்து போயிடும். வளர்க்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி இந்த மீன் கூட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல பக்கத்துல வந்து குடியிருக்க மீன், வீட்டு பக்கத்துல இந்த மீன் இருக்கு. நார்த் அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண ஏதோ மீன் இருக்காங்க. ஆமா, இது வந்து ரேட் அதிகங்க, 1.5 லட்சம் வரும். 1 லட்சம் 1.5 லட்சம் இந்த இதனால இதோட விலை தான். எங்க தாத்தாலாம் 5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தாரு. இதுதான் போட்டுட்டான். இங்க இருந்து இந்த ரூஃப் வந்துட்டு ஒரு 4 அடி இருக்கும், அதை உடச்சிட்டு ராக்கெட் வெளியே போயிட்டு சொன்னா யாரும் இந்த காலத்துல நம்ப மாட்டான். ராசி மேனுங்கிறாரு கேமரா. ராசி மேன் அதான் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி இருங்க, நான் எனக்கு ஏதாவது சொல்லுவா, அது ராசியா நடக்குதான்னு பாப்போம். இது ஆக்சுவலா இதோட ஃபுட் என்னன்னு சொல்லு நீ தெரியலையே. இதோட ஃபுட்டே ஒரு கோல்டு ஃபிஷ் தான். கோல்டு ஃபிஷ் போட்டா ஒரு வாயில முள்ளிக்கணும், அந்த அளவுக்கு அது பெரிய வாய் ஒன்ன மாதிரி. போதும் வா. அடுத்தது அடுத்த குட்டி ஃபிஷஸ். இதுனா மோட்டர் இப்படி வருது. ஆமா, எங்க வீட்டுல கூட அழகா மோட்டர் எல்லாம் இருக்கும். கப்புஸ்ல வேற பைப் எடுத்துட்டு வந்து மோட்டர் வச்சு ஆமாத்திடுறாங்க. கை இந்த இடத்துல இது ஒரு ரேசஸ் பண்றாங்க. இங்க பிளாக் கலர், இங்க ஒயிட் கலர். இது என்ன அது? இந்த இடத்துல இப்படி ஒரு பாகுபாடு இருக்கு. இந்த பாகுபாடெல்லாம் நம்ம வந்து பிரிக்கணும். ஆஹா, ஒரு கையை சாப்பிடும் போல. அதோட ஸ்லைடு எல்லாம் இங்க இருக்கு. இது என்ன ஸ்லைட்ல வந்து 1+1 மாதிரி கோடு எல்லாம் விழுந்துருக்கு. இது என்ன மத்திப்பாறையா? இது பேர்லாம் எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது, நானே தான் கதை விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கே தெரியாது, நானே சும்மா அடிச்சு விட்டுருக்கிறேன். நீ என்கிட்ட வந்து கேட்டு அங்க பாரு, டோன்ட் டச்னு போட்டுருக்கு. நம்ம எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அங்க இருந்து ஃபைன் போட்டாருன்னா நம்ம தான் கட்டணும். அவ்வளவுதாங்க, இதோட இந்த இடம் புரியுது. ஏன்னா அங்க க்ளோசிங் கேட் வந்துச்சு. ஸோ வாங்க இங்க ஏதோ பாத்துதான். ஏய் இதுல மூஞ்சுல என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? டேங்க் கிளீனருங்க இது. ஏதோ டேங்க் கிளீனர் இது பேர். சும்மா கிடக்குற ஏரியால தண்ணியை ஊத்தி டேங்க் கிளீனர்லாம் எங்களை சொல்லி ஏமாத்தாத நாள் இல்ல. இது டேங்க் கிளீனர் தான் பேரு.
அதுதான் இருக்கிறதே டேங்க் அசியம் பட்டுமே. அது போய் டேங்க் கிளீனர் பேர் வச்சாங்க. அவங்க தான் முதல்ல படிச்சு வச்சு இங்கே பாருங்க நிறைய வரைஞ்சலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இவங்க மாதிரி குழந்தையா வந்தவங்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி விளையாடுறதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி ஹார்ட் விட்டுருக்கான் பாருங்க. இல்ல வீட்டுல துணி காயப்பட கிளிப் இல்ல சரி, அவர் அங்கேயே இருக்கட்டும், நம்ம போலாம். மாற்றுறதுன்னு கூட தெரியல. அவர் மாட்டிட்டு வர்றாரு, நம்ம கிளம்பிடலாம். அண்ணா இங்க பாருங்க, நான் கைட்டு நிக்கிறான். கிளிப்பு வீட்டுல ஏதோ காய போடணும், துணி காய போடணும். சார்ஜர் வச்சிருக்காங்க. போன் எடுத்து வந்தா சார்ஜ் பண்ணலாம். சார்ஜரா? ரைட்டா? மூதேவி ரைட்டு சார்ஜர். நானும் வந்து சார்ஜர் தான் பார்த்தேன். ஸோ இது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு உள்ள. நீ வந்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் பாஸ் மன நிம்மதி இவனை மாதிரி ஆள் வச்சுக்கிறீங்களா வந்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு அங்க ஒரு 2-3 லூசுங்க வெளியே இருக்கு. ஆமா, வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு பார்த்தா மீனை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குதுன்ட்டாங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் வெளியே விட்டு இந்த கேட் ஃபிஷ் நான் பார்க்க மாட்டேன். இதுக்குதான் என்னை விட பெரிய மீஸ் வச்சிருக்கு பத்தியாது. மீசே இல்லாதெல்லாம் பேசலாமா? இதை நீங்க பாரு, இதெல்லாம் மீசையா? அந்த காலத்துல ஜெமினி கணேசன் பென்சில்ல ஒரே ஒரு அந்த மாதிரி இது மீசை. இது மீசா மீசா இல்லாம இருக்கா? இப்ப வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன் இதுல வரைஞ்சிருப்பாரு, பென்சில்ல வரைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி மீசை வச்சுக்கிட்டு தம்பி மீசா இல்லாம இருந்தா தாடினா என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இதுதான் தாடி. இதுவே வந்துட்டு இது அங்கங்க விட்டு விட்டு வளர்ந்துருக்கு. எனக்கு தாடி வளர்ந்துருக்கு. இதுதான் தாடி. இதெல்லாம் தாடியா? பாருங்க என் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்சில எங்க தாடி இருக்குன்னு பாருங்க. நல்லா தாடி தான். இது தாடியா? இது தாடியா? இது தாடின்றான். சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளோட இந்த காரை நம்ம ஓட்டிக்கலாம். ஆமா, நல்லா இருக்கு. இந்த மாதிரி விபரீத செயல்களை யாரும் டைம் பண்ணி பார்க்க வேணாம். இந்த கார் ஓட்டி பார்க்கலாமா ப்ரோ?